நான் கூட ஒரு அக்யூஸ்டு தான். அந்த பட்டத்தை கொடுத்தவர் முரளி சார் ராமசாமி. என்ன 50 வருஷத்துக்கு மேலே எந்த கட்சிக்காக பாடுபட்டாரோ அந்த கட்சியாலே அக்யூஸ்ட் ஆக்கப்பட்டவர் அழகப்பன். எந்த சங்கத்துக்காக 25 வருஷமா நான் டே நைட்டாக ஒர்க் பண்ணமோ அந்த சங்கத்தாலே இப்போ நான் அக்யூஸ்ட் ஆகி நிற்கிறேன். இப்போ எனக்கு நம்ம உதயா எனக்கு இன்விடேஷன் கொடுத்து வரும்போது நான் இன்விடேஷன் நினைக்கல. ஏன்னா டெய்லி தயாரிப்பாளர் சங்கத்துலேருந்து எனக்கு கோர்ட் நோட்டீஸாக வந்துட்டே இருக்கு. நான் வாங்கின நினச்சி எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் நேராக எடுத்தாந்து கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டேன். அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது பார்த்தோன்னே என்ன உதயா எனக்கு அக்யூஸ்ட் இது கொடுத்துட்டு நீங்களே நேராக வந்துட்டீங்களான்னு, கோர்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களான்னு. சார் இது இன்விடேஷன்னாரு. உண்மையாகவே அதை பார்க்கும்போது அதனோட உழைப்பு இருக்குங்களா. அதாவது உதயா நான் சொல்கிறேன், நேரம் வரும்போது நல்ல நேரம் வரும்போது நம்மளை சுற்றி நல்ல நண்பர்கள் வருவாங்க. கெட்ட நேரம் வரும்போது நம்மளை சுற்றி கெட்ட நண்பர்கள் வருவாங்க. நல்ல நேரம் வரும்போது நல்ல நண்பர்கள் வருவாங்க, கெட்ட நண்பர்கள் விலகுவாங்க. ஆனால் உங்களுக்கு இப்போ நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ நிச்சயமாக எல்லாருமே மேடையிலேருந்து இது அமையிறது இருக்குங்களா. சாதாரணமாக பேசும்போது படத்தை பற்றி பேசுவாங்க. உங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்திருக்காங்க. இது ஒரு குடும்ப விழா மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்க எல்லாருமே இங்கே ஒரு குடும்பமாக அங்கே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாரையும் ஒரு மேடையில் நிற்க வைக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய நட்பு தான். அந்த நட்பு எங்கள் எல்லாரையும் ஒரு மேடை நிற்க வைக்குது. அந்த நட்பு ஒரு வேளை நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் களையத்துக்கு ஒரு காரணமாக இருந்தால் கூட அதை நான் ஒரு பெரிய சந்தோஷமாக எடுத்துப்பேன். ஏன்னா அக்யூஸ்டுங்கிறது ஒரு தப்பான வார்த்தை இல்லை. முதல்ல அக்யூஸ்டுங்கிறது கன்விக்டட் தான் தப்பான வார்த்தை. அக்யூஸ்டுங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவங்க. நாங்கள் குற்றம் ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருந்த எல்லாருமே அக்யூஸ்டாக தான் இருந்திருக்காங்க. எல்லாருமேலும் குற்றச்சாட்டு இருக்குது, குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதில் நிரபராதியாக விடுதலை பண்ணப்பட்டிருக்காங்க, கன்விக்ட் ஆகிருக்காங்க. பெரும்பாலும் யாரும் கன்விக்ட் ஆனதில்லை. அது மாதிரி உங்கள் படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப உதயாவோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லா அவமானங்களையும் சாப்பிட்டுட்டு அப்படியே சிரித்த முகத்தோடு இருப்பார். எந்த அவமானமும் அவர் கஷ்டப்படுத்தவே படுத்தாது. எவ்வளோ வேணாலும் நீ அவமானத்தை கொடு, சிரிச்சுட்டே இருப்பார். அவருக்கு எப்படி விக்ரமுக்கு ஒரு சேது படம் அமைச்சதோ அது மாதிரி உதயாவுக்கு இந்த படம் அமையுங்கிறது நான் ட்ரெய்லரை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு பெரிய ஆக்ஷன் படத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. பிரபு சீனிவாஸ் சொல்லும்போது 1.5 கோடியில் படம் எடுக்க சொன்னார். ஸ்டன் சில்வாவுக்கே 1.5 கோடி கொடுத்துருப்பீங்களா, எப்படி நீங்கள் 1.5 கோடியில் இந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. அந்த பஸ் பார்க்கும்போது நான் சரி ஏதோ ஒரு கிராஃபிக்ஸில் பண்ணியிருப்பீங்கன்னு நினச்சேன் நான். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் உங்களை வச்சு ஹீரோ வச்சு பண்ணும்போது அது பண்ண முடியாதுன்னு நினைப்போது. அப்புறம் யார் அதுதான் மேலே பார்த்தேன் டைட்டில் யாருக்காருன்னா ஸ்டன் சில்வா, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டான்னு வரும்போது அவர் மேடையில் சொல்லும்போது தெரிஞ்சுது உண்மையாகவே எல்லா டெக்னீஷியனும் இது சிறப்பாக அமைஞ்சிருக்காங்க. ஒரு தயாரிப்பில் எல்லா டெக்னீஷியனும் நீங்கள் கொண்டு மேடையில் ஒரு கொடுத்துட்டிங்கன்னா அதுவே மிக பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்கும். ஏன்னா நான் பிரபு கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சீனிவாஸ் கூட. ஒரு 3 நாள் தான் நாங்கள் ஒரு மாலத்தீவு சாங் போனோம். அதில் 3 சாங் எடுத்தோம். அவருக்கு கொரியோகிராஃபர் அவர் மட்டும்தான் வந்தார், அவர் அசிஸ்டன்ட் இல்லை, யாரும் இல்லை. அங்கே போன பிறகு இன்னொரு சாங் ரெடி பண்ணலாம்னா மியூசிக்கே இல்லாமல் சாங் எடுத்தார். அவ்வளோ பிரம்மாண்டமாக. நான் பெரும்பாலும் எந்த ஷாட்டுமே நான் யாரையும் தனியாக விட்டு எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன். நான் கூட இருந்தால் நான் தான் கேமரா ஆப்ரேட் பண்ணுவேன். ஆனால் பிரபு ஒரு நாள் ஒர்க் பண்ண பிறகு நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ண அலோவ் பண்ண ஒரே டான்ஸ் மாஸ்டர் பிரபு சீனிவாஸ் தான். ஏன்னா அவருக்கு டைரக்ஷனுக்கு உண்டான அவ்வளோ நாலேஜ் இருக்குது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கான்னு தெரியுது. பிரபு, நீங்கள் முதல்ல நீங்கள் எங்கள் யூனியனில் மெம்பர் ஆகிடணும். நீங்கள் நான் மெம்பராக இருக்கீங்க. அதுபோல் இன்னைக்கு மேடையில் முரளி சாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. அவரோட நண்பர்கள் வந்திருக்காங்க. எல்லோரும் முகம் பார்க்காம இருக்கும்போது பல கடுமையான வார்த்தைகளாக விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் உள்ளே வந்தவொடனே அழகந்த பண்ணி வாங்க சார்னு சொன்னார். அதுதான் 25 வருஷமாக நாங்கள் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணதோட உண்மையான நட்புங்கிறது அதுதான். அந்த இதயத்தில் இருந்தோட தான் உண்மையான நட்பு. வார்த்தைகளில் முரளி சார் என்னைக்கு என்னை விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நான் எனக்கு வருத்தப்பட்டதே இல்லை. ஏன்னா முரளி சாரோட இதயம் என்னன்னு எனக்கு தெரியும். அவர் வாய் சில நேரங்களில் சில வார்த்தைகளை அவர் இருக்கிற பொசிஷனுக்கு, அவர் இருக்கிற தலைமை பண்ணு கேரக்டருக்கு அது மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு காலத்திலும் நான் என்னை விட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு வேலை செஞ்ச, இல்லை அவரோட நலனை எண்ணி அவர்களுக்காக வேலை செஞ்ச ஒருத்தர் நீங்கள் வேறு யாரும் என்னை விட பெரிய ஆளாக நீங்கள் பெரியன்னா அதிகமாக ஒர்க் பண்ணவங்கள நீங்கள் உண்மையாக இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ சின்சியராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். ப்ரொடியூசர்கிட்ட தான் அனைத்து அதிகாரங்களும் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு முறையும் நான் வலியுறுத்திட்டே இருப்பேன். இன்றைக்கி நான் சொல்லும்போது
இப்போது ஏற்கனவே வந்து ஒரு மறுசீரமைப்பு விதிக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் வந்தது. அதாவது வந்து படத்தில் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டோ இல்லை படத்தில் நடிக்கிற டெக்னீஷியனோ அந்த படத்தில் நடித்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் பொதுவான கருத்துக்களை, அரசியல் கருத்துக்களை, மத சார்பான கருத்துக்களை, மொழி சார்பான கருத்துக்களை வெளியிடக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் இருந்தது. அப்போ வந்த டெக்னீஷியன்ஸு, டைரக்டர் ஆகலாம், எதுக்குன்னா எங்கள் சுதந்திரம் பறிபோதே, எங்களோட கருத்தை சொல்லக்கூடாது, நாங்கள் என்ன அடிமைகளா? அப்படி இல்லை விஷயம். நீங்கள் ஒரு கருத்தை சொல்லும்போது அது சரியாக தவறான்னு பார்க்குறதில்ல. அவர் நடிகனா ஒரு தொழில்நுட்ப கலைஞராக நீங்கள் கருத்தை சொல்லும்போது அது உங்களை பாதிக்கிறது இல்லை, அது அந்த படத்தை பாதிக்குது. இப்போ ஒரு வகையில் வந்து கமல் சார் ஒரு கருத்தை சொல்லும்போது அது பெங்களூரில் என்ன பண்ணுறாங்க, தக் லைஃபுக்கு நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம். உடனே இப்போ என்ன சகோதரர் சீமான் என்ன சொல்கிறாருங்க, நான் கேஜிஎஃப் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன். இப்போது சினிமாவுக்குள்ளே அரசியல் வராமல் இருந்தால் சினிமா நல்லாயிருக்கும். சினிமா அது தன்னைத்தானே காப்பாற்றுக்கு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வந்து அங்கே இருக்கிற கன்னட அமைப்புகள் வந்து கமலஹாசன் சாருக்கு நீங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறதா இருந்தால் மக்கள் நீதி மையம் இங்கே வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லுங்கள். அதுதான் வந்து சரியான அவர் அப்போ வந்து சரியாக இருப்பார். ஆனால் நீங்கள் தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம், அங்கே இருக்கிறவங்க தமிழ் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறதும், பதிலுக்கு நீங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுறதை நினச்சி நான் கன்னட படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதும் இன்னும் பிரிவினை தான் அதிகமாக்குமே தவிர வந்து அது ஒற்றுமையை வளர்க்காது. ஒருவேளை இங்கே இருக்குன்னு சொன்னால் தக் லைஃப் வந்து கன்னடாவில் ரிலீஸ் பண்ணுவேன், கர்நாடகாவில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற இது சொன்னால் அது நல்லாயிருக்கும். எப்பவுமே அரசியல் வந்து மனிதர்களை பிரிக்கும், சினிமா வந்து மனிதர்கள் ஒன்று சேர்க்கும். இங்கே சினிமாவில் வந்து ஜாதி, மதம், மொழி, இப்போ பாருங்கள் பல்வேறு, இப்போ கன்னடாவில் வந்து ஹீரோயின் வந்திருக்காங்க, கேரளாவில் வந்து ஹீரோ வந்திருக்காரு, பல்வேறு மொழியிலேருந்து பல்வேறு மதங்கள் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாலும் எல்லாரையும் வந்து ஒரு அரவணைச்சு போகிற இது. இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிங்க அரசியல் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும். தமிழ் சினிமாவில் ஏற்கனவே நிறைய பாலிடிக்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு பொலிட்டீஷியன்ஸ் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த சினிமா இன்னும் மோசமான நிலைமைக்கு போய்டும். அதனால் எங்களோட வேண்டுகோள் என்னன்னா, குறிப்பு ஏற்கனவே நாங்கள் வந்து நடிகர்களுக்கோ இல்லை மற்ற தொழில்நுட்ப கலைஞர்களுக்கோ ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கோம். தயவுசெய்து உங்களோட கருத்துக்களை படம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சும்மா இருக்கும்போது இல்லை அரசியலுக்கு போயிடுங்க. மொத்தமாக எங்கள் சினிமாவில் இருந்துட்டு சொல்லும்போது சினிமாவும் பாதிக்குது. அது ஒரு ப்ரொடியூசர் பண்ணும்போது ப்ரொடியூசர் ஒரு தப்பும் இல்லை. இப்போ இதே படம் ஒரு வேளை கமலஹாசன் சாராக இருந்தால் சமாளிக்கலாம், வேற ஒரு ப்ரொடியூசராக இருந்தாங்கன்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் பண்ணால் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் போகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. இன்றைக்கி வந்து சமூகம் எப்படி இருக்குன்னா ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை இருக்குது, எங்கே சண்டை போடலாங்கிற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து இது போல விதிகளில் முரளி சாருக்கு தெரியும். உண்மையாகவே வந்து டைரக்டர் பேசும்போது சொன்னார், உதயா பேசும்போது சொன்னாங்க, ஒரு பட்ஜெட் போட்டு வந்து ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கணும். தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் கேஆர் சார் இருக்காங்க, பல்வேறு முறைகள் நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்டர்ஸ் யூனியனில் டைரக்டர் கையெழுத்து வாங்கியிருக்கோம். நீங்கள் போட்ட பட்ஜெட் படி, நீங்கள் போட்ட பிளான் படி படம் முடிக்காமல் எக்ஸஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து நாங்கள் பிடிச்சிப்போம் அப்படின்னு தயாரிப்பாளர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம். நாங்கள் இது வந்து இந்த 50 வருஷ சினிமாவில் நடக்காத ஒரு விஷயம். இதுக்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து தமிழ் சினிமாவும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்களும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் பல்வேறு விதமாக முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இந்த நேரத்தில் வந்து முரளி சார் இருக்கிறதாலும், முரளி சார் கூட இருக்க அவங்க நண்பர்கள் இருக்கிறதாலும், அழகன் தமிழ்மணியோ, கமலக்கண்ணனோ, செந்தாமரையோ, இல்லை நம்ம பன்னீரோ எல்லோரும் இருக்கீங்க. நீங்கள் வந்து அதாவது ஒரு பிரச்சனையை வரும்போது நம்ம வீட்டில் கூட பிரச்சனை இல்லாமல் எந்த வீடும் இருந்ததில்லை. அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் நினச்சா அது நல்லாயிருக்கும். ஆனால் பிரச்சனை வரும்போது ஒரு தயாரிப்பாளர் திருப்பதி பிரசாத் கிட்ட சொன்னோம், சார் வந்து இது மாதிரி வந்து நீங்கள் லெட்டர் கொடுக்கணும் சார். என்ன சார் 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் தானே சொன்னீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் லெட்டர் இருந்தால் தான் ஷூட்டிங் வருவோம்னு சொன்னீங்க, இன்றைக்கி ப்ரொடியூசர் கவுன்சில் ஒர்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி தான் சூழல் வந்து அன்றைக்கி எந்த கட்சிக்காக வேலை செஞ்சு அதே கட்சியால் வந்து கைது செய்யப்பட்டாரோ அழகப்பன், அது மாதிரி எந்த சங்கத்துக்காக வேலை செஞ்சோமோ அதே சங்கம் வந்து எங்களை பயன்படுத்திக்கல, எங்களுக்கு முரண்பாடான நிலையில் இருக்காங்க. அது சரி பண்ணால் இந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்கேன். பல மேடையில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு முரளி சார்கிட்டையும் வேறு மேடையில் வச்சே சொன்னேன். அன்றைக்கி கேஆர் சார் இருக்கும்போது சொன்னேன், சார் இது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், இந்த பிரச்சனைகளுக்கு வந்து ஆப்ரேஷன் தேவையா இல்லை வந்து சொல்யூஷன் கொடுக்கறது வந்து மருந்து தேவையா நீங்கள் முடிவு பண்ணீங்க. அந்த வகையில் முரளி சாருக்கு இந்த மேடையில் வந்து ஒரு ரெக்வஸ்ட்டு. அதனால் நான் என்ன சொல்ல வர விரும்புனா, எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோடு பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்க்கவே சம்மேளனம் விரும்புகிறது. அது இந்த மேடையில் சம்மேளனத்தின் சார்பாக தயாரிப்பாளர் சங்க தலைவர், நண்பராக இல்லை தயாரிப்பாளர் சங்க தலைவராக உங்களுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த மேடையை கொடுத்த நம்ம உதயாவுக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா அந்த மேடையை நான் பயன்படுத்துறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, காலதாமதமாகிடுச்சு, இல்லை நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்த படம் நிச்சயமாக உதயா உங்களுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு சேது போல் அக்யூஸ்டு வந்து 25 வருஷம் நீங்கள் சொல்லக்கூடாது இப்போ, ஏன்னா அவ்வளோ சீனியராக நினைப்பாங்க. இப்போ தான் நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களோட வந்து அப்போ நியூ ஃபேஸுங்கிற மாதிரி தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு இது முதல் படம் மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவ்வளோ அழகாக எல்லாமே சிறப்பாக செட் ஆகிருக்கு. இதனோட ஒர்க் பண்ண கேமராமேன் வந்தவொடனே லைட் இப்படி வச்சார், கண்ணை மூடினார்,
அப்போ அவருக்கு தெரியணும், ஆர்டிஸ்ட்டுக்கு போட்டு நீங்கள் லைட்டை கொளுத்தும் போது ஆர்டிஸ்ட் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கைத்தட்டார் டேனி. அதுபோல் எல்லாருமே வந்து பேசின நம்முடைய ஆர்ட் டைரக்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய சத்தியமங்கலத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். வரும்போது அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாங்கள் படாத பாடு போட்டோம். ஆனால் சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் எங்கள் படத்தை பார்த்து இன்றைக்கி மேடையில் வந்து நிற்கிறார் சொல்லும்போது நிச்சயமாக உண்மையாக வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து. பல புதிய இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க. சினிமாங்கிறது வந்து புதிய ரத்தங்கள் வரும்போது தான் இது வந்து ஓடுகிற நதியாக இருக்கும். அதனால் உங்களை போன்ற இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்கணும். பிரபு சீனிவாசோ இல்லை வந்து ஏஎல் உதயாவோ நம்மளுடைய கேமராமேன் எல்லாருமே ஒரு நல்ல யூனிட் அமைஞ்சிருக்காங்க. அதுபோல் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் முன்னாடி ஒரு படம் பார்த்தா இருக்குது, அதனோட ரீ ரெக்கார்டிங் பார்த்து சொன்ன அவருக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் சினிமாவோட மிக முக்கியமான இசையமைப்பாளர் ஆக போகிறீங்கன்னு அவருக்கு சொன்னேன். அவர் இன்றைக்கி அடுத்த படமாக நிழற்கொடைக்கு அப்புறமா நான் வந்து இப்போ அக்யூஸ்டில் பார்க்குறேன். அதனுடைய ரீ ரெக்கார்டிங் உண்மையாகவே இளையராஜா சாருக்கு அப்புறமா ரீ ரெக்கார்டிங்கை அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து அவ்வளோ அழகாக கொடுத்தது வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவரும் சிறப்பாக வாழ, இந்த படம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒரு தொழிலில் ஒருத்தர் வராரு அப்படின்னா, அந்த தொழில் வராரு அப்படின்னா அந்த தொழிலில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். உனக்கு இந்த தொழில் சரி வராது, நீ வேற வேலையை பாரு அப்படின்றது தான். அப்போது அந்த சமயத்தில் பேசும்போது எனக்கு ஒரு கை, அந்த கை என்னை பிடிச்சிருச்சு. அந்த கை பிடிச்சி இதை மாதிரி வந்து இல்லை உதயா உன்னால் முடியும்னு ஒரு கை வந்து என்னை பிடிச்சிருச்சு. அடுத்து நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஒரு காலகட்டத்தில் படமே இல்லாமல் இருந்திருக்கு. ஒரு படமே இல்லாமல் நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக கூட யாராவது கூப்பிடுவாங்களா? அப்போது அந்த டைமில் யாராவது கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இவனை கொண்டு வரலான்னு யாரும் நினைக்கிறதில்ல. நாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் முடியும். ஸோ அப்படி வந்து அதுக்கு ஒரு நேரம் வரணும். அந்த நேரம் வரும்போது தான் அப்போ என்னை ஒரு கை பிடிச்சிச்சு. ஸோ ஐயோ என்னடா இது ஒரு கையை பிடிச்சி, சரி இண்டஸ்ட்ரியை விட்டு போகலாம். எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளுக்கு டைம் சரியில்லை, நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா, ஓகே இண்டஸ்ட்ரியை விட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கை பிடிச்சிடுச்சு. அந்த கை, இந்த கை அது என் தன்னம்பிக்கை, அது என்னுடைய தன்னம்பிக்கை. ஸோ அந்த தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்னை மனுஷனா இன்னைக்கு வரைக்கும் என்னை கொண்டு வந்திருக்கே தவிர, ஒரு நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து அக்யூஸ் தான். இந்த உலகத்தில் யாருமே வந்து நல்லவனாகவும் கெட்டவனாகவும் இந்த நம்ம சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் தான் தீர்மானிக்கப்படுதே தவிர இங்கே யாரும் நல்லவர் இல்லை, யாரும் கெட்டவர் இல்லை. அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனாக்குறதும் ஒருத்தர் கெட்டவனாக்குறதும். ஸோ அதுதான் அப்படின்றதான் மேட்ரே தவிர, மற்றபடி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக இது அமைஞ்சுது. என்னுடைய ஆர்பி சௌத்ரி சாருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு திருநெல்வேலி படம் மூலிமா எங்கள் அப்பாவுக்கும் ஆர்பி சௌத்ரி சாருக்கும் என்னுடைய நன்றி. ஸோ 25 வருஷன்றது வந்து இன்னும் இல்லை. நான் இன்னும் நிறைய விஷயங்கள் போராடுவேன், என்னால் முடியும். அந்த உங்களை நீங்கள் நம்பலைன்னா யாருமே உங்களை நம்ப மாட்டாங்க. உங்களை நீங்கள் மட்டும்தான் நம்ப முடியும். அந்த நம்பிக்கையை மட்டும்தான் நீங்கள் வச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில் வர முடியும். எத்தனையோ சின்ன பசங்க இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு வந்து யாரும் கொடுக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா ஒரு நாள் அந்த டே வரும். அதுக்கு நம்ம போராடணும், அதுக்கு வெயிட் பண்ணணும், அதுக்கு பல அவமானங்களை சந்திக்கணும், பல அசிங்கங்களை சந்திக்கணும். கூட இருக்கும்போதே நம்மளுக்கு பிரச்சனை. இந்த வாழ்க்கையில் பணம் ரொம்ப முக்கியம். பணத்தையும் சம்பாதிக்கணும். அந்த பணமும் எல்லாம் வரும்போது உங்களுக்கு உண்டான மரியாதையும் விஷயங்களும் வரும். ஆனால் அதை மீறி கொஞ்சம் அன்பு இருக்காங்களே, என்னதான் பணம் இருந்தாலும் நல்லவங்கன்னு இப்போ சில பேர் இருப்பாங்கல்ல, அந்த அன்பு ரொம்ப 1000 பேர் வேணாம், 50,000 பேர் வேணாம். அப்படி இருக்க சூழ்நிலையில் என்ன இனிமே எனக்கு திரையுலக வாழ்க்கையே இல்லைன்ற ஒரு சமயத்தில் ஒரு நண்பர் ஸ்ரீலங்காலேருந்து வந்த நண்பர் சூர்யா அவர்கள் தயவு செஞ்சதுங்க சார், ஏன்னா இது ஆரம்பம், இவர் தான் எனக்கு ஆரம்பம், இவர் தான் இந்த படத்துடைய ஆரம்பம். இது இந்த யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இவர் ப்ரொடியூசர்ன்ற பேரில் இல்லை, ப்ரொடியூசர்ன்ற பேரில் இவர் பேர் வராது. ஸோ என்ன அப்போ அவர் சொல்கிறாரு, உதயா நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். யார் சார் வருவா? நல்லா இருக்கும் போதுமே இது இருக்கும்போது இவனுக்கு சரியில்லை, இவனுக்கு டைம் சரியில்லை, இவனுக்கு அது சரியில்லை, அவனுக்கு சரியில்லை, இதே தான் சொல்கிறாங்களே தவிர எனர்ஜிக்காக ஏதாவது சொன்னாங்கன்னா அப்போ நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ எனக்கு கொடுத்த சூர்யா சார், நீங்கள் ஸ்ரீலங்கா அவர் பெட்ரோலியம் சார் ப்ளீஸ் நீங்கள் எல்லாரையும் உங்கள் சப்போர்ட்டு, செந்தில் சார் அண்ட் ஸ்ரீதர் ப்ரோ, ஆரம்ப புள்ளி அவங்க தான் இந்த படத்துக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி என்னுடைய மிகப்பெரிய பலமாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் பன்னீர்செல்வம். ஏன்னா எப்பயுமே வந்து அவர் ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. என்னன்னா அவர் சொல்லும் போது இது மாதிரி இல்லை ப்ரோ நம்ம பண்ணுறோம் ப்ரோ. அவருடைய நல்ல மனசு, அவர் ரொம்ப நல்ல மனிதர். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எனக்கு துணையாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் நான் அடிக்கடி பாபா கோயிலுக்கு போவேன்.
மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போகும்போது அந்த பாபா கோயில் பக்கத்துல எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. அவர் தான் தங்கவேலு சார். அந்த சாய்பாபா வந்து அவர் மூலியமா எனக்கு தங்கவேலு சார், அவரும் ஒரு சாய்பாபா பக்தர். ஸோ இப்படி தான் இந்த டிராவல் வந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட படத்தில் இப்படி ஒரு இடத்துல தான் என்னுடைய லைஃப் பயணம் போயிட்டு இருக்கு. 25 வருஷம்ல இன்னும் 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 என்னால் ஜெயிக்க முடியும். ஏன்னா என்னை சுற்றி வந்து ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதை மட்டும் இல்லாமல் நல்ல நண்பர்கள் கூட்டம் என்கிட்ட இருக்கு. ஸோ அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னும் இருக்கும் இருக்குது. அதில் சில பேர் வந்து நம்மளை வந்து எது வேணாலும் சொல்லுவாங்க. ஆனால் சில பேர் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நானுமே சரி, குடும்பமே சரி, எங்கள் அப்பாவை அம்மாவை மதிக்கிற பிள்ளைங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிறோம். அப்பா அம்மாவை எங்கேயுமே விட்டு கொடுத்து பேச மாட்டோம். யாரையும் ஒருத்தங்க விட்டு கொடுத்து பேசிடக்கூடாது. அவங்க நம்மளை வந்து விட்டு கொடுக்காம நம்மளே வெளியில போய் விட்டு கொடுத்துட்டோம்னா அதுதான். அதனாலே நாங்கள் பல விஷயங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்ல வந்து எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதம் எங்களுக்கு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த இந்த படத்தில் டைரக்டர் பிரபு ஸ்ரீனிவாசுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஏன்னா அவர் வந்து தான் இந்த படத்துடைய கதையை சொல்லி, நிச்சயமா சார் யூ ஆர் a வெரி கிரேட் டைரக்டர் சார், என்ன வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நடுவில் நமக்கு நிறைய சண்டைலாம் வரும், பிரச்சனைலாம் வரும். அதெல்லாம் நம்ம படத்துக்கு தான். ஒரு ப்ரொடியூசராகவும் நான் இருக்கணுன்றதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட சமயத்தில் ப்ரொடியூசர் டைரக்டர் அதே மாதிரி வந்து எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் நரேன் பாலகுமார் மியூசிக் டைரக்டர். என்னுடைய படத்தை எல்லாமே வந்து அவ்வளோ அற்புதமாக மியூசிக் பண்ணி கொடுக்குறவர் நரேன் பாலகுமார். என்னுடைய ராஜா எந்திரிங்க ராஜா வரவே மாட்டார் அவர். ஸோ அவர் மிகப்பெரிய ராஜா. அதே மாதிரி என்னுடைய ப்ரொடக்ஷன் டீமு இந்த படத்தில் ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் எனக்கு துணையாக பலமாக எனக்கு ஒருத்தர் இருந்தார். அவர் யாருன்னா என்னுடைய கசின் சிவசரவணன். என்னுடைய ஃபுல்லாக எனக்கு வந்து மிகப்பெரிய பலம். எனக்கு பாதி ஸ்ட்ரெஸ் போயிடுச்சு இந்த படத்தில், அது காரணம் வந்து என்னுடைய கசின் சிவசரவணன் தான். ஸோ என்னுடைய டீம் முத்துவா இருக்கட்டும், எல்லாருக்கும் தங்கவேலு சாருக்கு நன்றி சொல்லணும். அதே மாதிரி கேமராமேன் மருது, அதே மாதிரி எல்லாருமே நான் நன்றி சொல்லணும். என்னுடைய டீம் எல்லாம், அதாவது நம்ம பண்ணுற வேலையை வந்து ஒருத்தர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அதுதான் நமக்கு எனர்ஜி, அதுதான் வைப்ரேஷன். அதே மாதிரி என்னுடைய நண்பன் இந்த படத்தில் வந்து நான் என் தம்பின்னு சொல்லுவேன், நண்பன் சொல்லுவேன், அஜ்மலுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் வந்து நிறைய பேர் நடிக்கலை. ஏன்னா உதயா படமா பாதியில் நின்றோம், உதயா படமா 10 நாள் ஷூட்டிங் போவாங்க சார். உண்மையிலே சொல்கிறேன் சார், பெப்சி ஓடியரில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா கண்டினியூஸாக பேட்டா கொடுத்த ஒரே படம் தான், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கு. ஸோ எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி அஜ்மல் வந்து சொல்லணும், நிறைய பேர் நடிக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பாதி நாள் உதயா படம் ட்ராப். ஆனால் ஒரே ஒரு மைண்டில் மட்டும் ஒரே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இந்த படம் ஒரு நாள் கூட ஷூட்டிங் நிற்கக்கூடாது. நான் அப்பயும் டேரக்டர் சொல்லுவேன், சார் ஒரு நாள் ஷூட்டிங் போனால் நின்றுடுச்சுன்னா என்னால் திருப்பி தொடரவே முடியாது. ஸோ ஒரு படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக பிளான் பண்ணி கேப் விட்டோம்னா நம்மள மாதிரி படங்கள் கஷ்டம். ஆனால் கண்டென்ட் நல்லா இருந்தால் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது. தமிழ் சினிமா வந்து அழிக்கவே முடியாது, அந்த மாதிரி அல்டிமேட். அதே மாதிரி ஜான்விகாவை பற்றி சொல்லணும். ஜான்விகா இஸ் ஸோ ஸ்வீட். ஏன்னா ஒரு கன்னட லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி மிகப்பெரிய ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஜான்விகா. தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஷி சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்டாக வருவாங்க அவங்க, எனக்கு 100% தெரியும். அதே மாதிரி சார்விகா, சிஷ்யா, ஆன்டி, அஸ்வினி ஆன்டி, எல்லாருமே, தீபா, குறிப்பாக சுபத்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் மை ஃபேவரட் டேனி ப்ரோ, லவ் யூ. ஏன்னா நீங்கள் வந்து அவ்வளோ சாம், அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி. எப்பயுமே இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் இந்த படமே. ஸோ எல்லாம் பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி நமக்கு நம்மளுடைய பிரபாகர் சார், கன்னட வில்லன் எங்கே இருக்கார், கன்னட பிரபாகர் வில்லன் சார் வந்து சூப்பர். அதே மாதிரி வாட்டர் மெலான் ஸ்டார், நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா ஒருத்தன் வந்து நம்ம என்ன வேணா ஒருத்தனை கிண்டல் பண்ணி எல்லாமே நடக்கும். ஆனால் ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கீங்களா, அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன வேணா சொல்றது எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கு, அது கொஞ்சம் பாசிட்டிவ் ஆக்கிக்கிங்க, நெகட்டிவ் ஆக்கிக்கிங்க. அது ஒண்ணுதான். மற்றபடி யூ ஆர் எ கிரேட் ஆக்டர். நல்ல விஷயங்கள் நீங்க பண்றீங்க. இந்த படத்துக்கு நிறைய ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, மிகப்பெரிய நன்றி. அனைத்து பத்திரிகை மீடியாவுக்கு நன்றி. ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் நிறைய பேரை தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அப்புறம் சாரி, யோகி பாபு சார். எல்லாரும் யோகி பாபு சார் வந்து கோஆபரேட்டிவ் இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை, அவர் வந்து ப்ரொமோஷனுக்கு வர மாட்டார். நான் சொல்கிறேங்க, அவரை மாதிரி ஒரு சிறந்த ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது.
அதே மாதிரி கோஆபரேட்டிவ்ல அவரை மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. ஒரு டப்பிங்ல எப்படி கரெக்ட் பண்ணலாம், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணி யோகி சார் மாதிரி இஸ் a வெரி வெரி குட் ஜென்டில்மேன். எதுவுமே தெரியும் ஒருத்தருக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும், நம்ம கரெக்டாக இல்லைன்னா எதுவுமே கரெக்டாக இருக்காது. அதான் மேட்ரு, அதுதான் ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர் சார், அவரை மாதிரி ஒரு எனர்ஜி ஒரு மேன் நான் பார்த்ததே இல்லை சார். ஏன்னா அப்படி ஒரு ஃபைட் மாஸ்டர், எனக்கும் இன்னமும் எனக்கு திருப்பி எனக்கு ஆக்ஷன் பண்ண முடியும்னு எனக்கு நிரூபித்த ஒரு மாஸ்டர். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இது ஒரு ஃபைட்டாக பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் தன்னுடைய படம் மாதிரி சொந்த படம் மாதிரி சார் ஹிந்தி பிஸ்னஸ் முடிஞ்சா அது முடிஞ்சா நீங்கள் சரியாக அது மேக்கிங் பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லி என்னை எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கிற எங்களுடைய குடும்ப நண்பர் தான், வேற ஒன்றும் இல்லை, வெளியில் மாஸ்டரில். அதே மாதிரி மாஸ்டர் லவ் யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேஎல் பிரவீன் சார் எடிட்டர், அவ்வளோ பெரிய எடிட்டர் கேஎல் பிரவீன் சார். இந்த படத்துக்கு பெரிய பெரிய படங்கள் பண்ணுற ஒரு பிரவீன் சார் வந்து எனக்கு கொடுத்துருக்க ஒரு நம்பிக்கையான நன்றி, அவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்காரு. PR1 நிக்கில் முருகன், அவருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவர் இல்லாத ஒரு விழா இது, உடம்பு சரியில்லை, ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது. எங்கே இருக்கிற என்னுடைய குடும்பங்கள் தான் என்னுடைய சப்போர்ட்டு, எங்கள் பாசிட்டிவாக இருக்கிற என்னுடைய ஃபேமிலிஸு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அதே மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நான் வந்து இந்த 25 இயர்ஸ் வீடியோலாம் வந்து இப்படி பண்ணுவார் ராஜா நினைக்கவே இல்லை. நிறைய ஸ்டில் கேட்டு இருந்த ஏன் ராஜா இதெல்லாம் தேவையா, நம்ம ஒன்றுமே சாதிக்கலையே அப்படின்னா, இல்லை சார் நீங்கள் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுற ஒரு இன்ஸ்பிரேஷனாக மற்றவங்களுக்கு இருக்கணும் சார்னார். ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து ரொம்ப கஷ்டங்க, பயங்கர அவமானம், அசிங்கம், அதை ஒருத்தனால வாழவே முடியாத நிலைமைகள்லாம் போயிடும். ஆனால் அப்போ சொன்னல, அப்பயே என்ன இந்த ஒரு கை பிடிச்சிருச்சு, இருறா வருவ அப்படின்றுச்சு. ஸோ அதனால் தேங்க்ஸ். நான் வந்து எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட டீமுக்கு, ஒட்டுமொத்த டீமுக்கு, என்னுடைய மதுரையிலேருந்து வந்திருக்காங்க ரசிகர் மன்றங்கள்லாம், இன்னமும் தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட்டுக்கு ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்தெல்லாம் வந்திருக்கு EC மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் என்னுடைய செல்வம் சார் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் வந்து எனக்கு என்ன சந்தோஷம்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் சார். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தமிழ் சினிமா எங்கெங்கேயோ ஈவோவில் இருந்து தான் நம்ம பிரச்சனையாக இருக்குது. நாம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா நம்ம இண்டஸ்ட்ரியை நம்ம ஒரு பயங்கர பவராக இருக்கும் சார். முரளி சாராக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருப்போம் சார். அவ்வளோதான் சார், எங்களுக்கு தெரிஞ்சது தொழில் சார், அவ்வளோதான் தெரியும். அதனால் நானே நினச்சேன் சங்கத்துலாம் இனிமேல் வரவே கூடாதுடா அப்படின்னு, நம்ம பாட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லான ஆள், எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு விஷயத்தில் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.